கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆச்சியோட புளியோதரை சாதப்பொடி அதுதான் நம்ம வந்து ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வெறும் 10 ரூபாய் தான் இந்த பேக். டேமரின் ரைஸ் பவுடர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ இருக்குது, நல்ல ஒரு புளி சாதத்தோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பின்னாடி மற்ற டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடையில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். நாங்கள் நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருந்தோம். அது கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் அதில் வந்து கடுகு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது 3 சேர்த்து வதக்கிக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். இப்போது நீங்கள் வந்து ஆச்சியோட புளிசாத பொடி இருக்குது இல்லைங்களா, இந்த 10 ரூபா பேக், இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஒரு புளி குழம்பு அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு உடனே வந்துடும், 1 நிமிஷம் கூட ஆகாது அப்படின்னு சொல்வேன். பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் 200 கிராம் வேக வச்ச சாதம் வந்து சேர்த்துக்கணும். ஸோ தனியாக நீங்கள் சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த சாதத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் சேர்த்துக்கணும். இந்த 10 ரூபாய் ஆச்சி புளியோதரை பொடி பவுடருக்கு. ஸோ 200 கிராம் வேக வச்ச சாதத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளி சாதம் வந்துட்டு ஊறணும். ஏன்னா ஊறினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கலரணும் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. நம்மளோட புளியோதரை வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு. இதோட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா புளி சாதம் மாதிரி தான் இருக்குது. நம்பர் 2, இது கலர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா டார்க்காக. இனிமேல் கூட கொஞ்சம் சாதம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆச்சிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு, லெமன் ரைஸ் பேஸ்ட், இந்த மாதிரியான தொக்கு வகைகள்லாம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பை.